பீமன் ஒருவருக்கு வணக்கம். ஆசிரியர்கள் போராட்டம் என்பது 3 முறை 4 முறையாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது அவர்கள் எல்லாத்தையுமே குண்டுகட்டாக கைது செய்து ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிந்த பின் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நேரடியாக சென்றிருக்கிறார். அப்பொழுது அந்த திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஆசிரியர் பெருமக்களை சந்தித்து அவர்கள் பிரச்சனையை மேலும் கேட்டு அறியக்கூடிய ஒரு முயற்சியை சீமான் அவர்கள் எடுக்கும் பொழுது காவல் ஆய்வாளர்கள் அங்க இருக்கிறவங்க சீமான் அவர்களுக்கு அனுமதி தரவில்லை. அதற்கு காரணம், நீங்க போய் அப்படி சந்திக்கிறீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியும், அது மீறி போக இந்த மாதிரி கைது செய்து வைத்திருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அவர்களை போய் பார்ப்பதற்கு அப்படிங்கிறது சட்ட ரீதியான அனுமதி கிடையாது அப்படிங்கிறதான் காரணமாக சொல்லியிருந்தார்கள். அந்த இடத்துல சீமான் அவர்களும் இவர்கள் ஏன் போராடுறாங்க, இவங்களை போராட தூண்டியது யாரு, யாருனால போராடினாங்க, இவர்கள் செய்தது தவறு என்றால் இவர்கள் இந்த தவறை செய்ய தூண்டியதுக்கான காரணமா இருந்தவங்க யாரு, அவங்களை நீங்க என்ன தண்டனை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அந்த காவல் ஆய்வாளர் ஒரு பதில் கூறியிருந்தாரு. என்னன்னா, அவர்களுடைய உரிமையை போராடுவது அவர்களுடைய உரிமை, அவங்க போராடலாம். ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக் கொள்வது எங்களுடைய கடமை. அதனால நாங்க அவங்க சாலை மறியல் செஞ்சு பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற காரணத்தினால நாங்க அவங்கள கைது செய்திருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய உரிமையை கோரி செய்யக்கூடிய ஒரு போராட்டத்தை சரியான முறையில் அனுமதி கேட்டு அவர்கள் போராடினார்கள் என்றால் நாங்களே பந்தோபஸ்து கொடுப்போம் அப்படிங்கிற வார்த்தைகளும் சொல்லியிருந்தாரு. சிறப்பு. இது வரைக்கும் தான் இன்னைக்கு சீமான் அவர்கள் போய் அந்த களத்துல நின்று பார்த்து பேசின ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அலைபேசியில அந்த ஆசிரியர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியவங்ககிட்ட அழைச்சு பேசியிருக்காரு. அதாவது என்னன்னா, எங்களை கூப்பிட்டு 2வது நாள் போராட்டம் பண்ணும்போது கூப்பிட்டு பேசினாங்க. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம் என்றும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதே மாதிரி கடந்த முறை 2-3 தடவை நாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யும் போதும் அழைச்சு பேசி இதுக்கு நாங்க ஒரு முடிவு செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்கல. இப்ப இந்த ஆட்சியே முடிய போகுது, இப்பவும் இவங்க இதை செய்யாம விட்டுருவாங்க. அதனால நீங்க எங்களுக்கு இந்த அரசாணையை பிறப்பித்த பிறகு நிரந்தர பணி நியமனம் செய்து விட்டார்கள் என்ற உறுதி கொடுத்தது பிறகுதான் நாங்க இந்த போராட்டத்தை கலைந்து செல்வோம் அப்படிங்கிறதுனால நாங்க தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் கைபேசி வழியாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரியப்படுத்தியிருந்தாங்க. இதை பத்தின விஷயத்தை தான் ரொம்ப தகவல் எல்லாத்தையுமே ஆழ்ந்து ஆராய்ஞ்சு நம்ம பார்க்க போறோம். பீமன் வலையொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறீர்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஆதரவு தெரிவிங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க, நம்ம காணொலியை நிறைய பேர் பார்த்து அவங்களுடைய கருத்தை சொல்றாங்கும் போதுதான் என்ன மாதிரிதான் சிந்தனையோட காணொலியை போடலாங்கிற ஒரு உத்வேகம் எனக்குள்ள வரும். அந்த ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள தெளிவா ஆராய்ஞ்சு பேசலாம். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமானது என்ன அப்படின்னா, பகுதி நேர வேலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் முழு நேர வேலை வாய்ப்பு, அதாவது நிரந்தர அரசாங்க வேலையாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பல ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருந்திருக்கும். அதனால அதை நம்பி வாக்களிச்ச பல ஆசிரியர்கள் இங்க இருந்துட்டு இருக்காங்க. பகுதி நேரமாக வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தரமான பணியாளர்களாக அமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதி. ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம், அதாவது இடைக்காலத்துல பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கும் இது ஒரு எலெக்ஷன்ல கொடுக்கப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டோவாக இருந்தது. நீட், NEP அதாவது தேசிய கல்விக் கொள்கை, இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீக்கி இந்த கல்வியை மாநில உரிமைக்கு கீழே கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கல்வி சார்ந்த ஒரு வாக்குறுதிகளாக திமுக தன்னுடைய 2021ஆம் ஆண்டு தேர்தலில் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை அப்படி என்பதனால் 2023ஆம் ஆண்டில் இருந்து ஆசிரியர்கள் தங்களுடைய எதிர்ப்பு குரலை தெரியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் 5-6 போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 2023ஆம் மாதம் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் எல்லாருமே நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் சம்பள உயர்வு கேட்டு போராடி இருக்காங்க. அதுல 1000 பேத்துக்கு மேல கைது செய்யப்பட்டார்கள். முடிவெடுத்தார்களா என்றால் முடிவெடுக்கவில்லை. அதே மாதிரி டிசம்பர் 2024ஆம் ஆண்டு பகுதி நேர ஆசிரியர்கள் DMK கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, அதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணாங்க. அதுலயும் 5000 பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஜூலை மாதம் 2025, அதாவது இப்ப இந்த காணொலி நான் எடுத்துக்கொண்டு இருக்கீங்களா, இப்ப மாநிலம் எங்கும்
ஆசிரியர்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், நிரந்தர வேலை வாய்ப்பை இன்னும் உறுதி செய்யவில்லை என்பதனாலும் அதற்கு 1900 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஏப்ரல் 2025 அப்பவுமேவும் இடைக்கால ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் சம்பளத்தை சீரமைக்க கோரி அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். 1000 பேர் பக்கத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிப்ரவரி 2025 அதாவது இந்த வருடம் பிப்ரவரி 2025 ஜாக்டோ ஜியோ அப்படி என்பதன் போராட்டமும் பழைய ஓய்வூதிய திட்டம் விடுப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டமாக நடத்தி 4.22 லட்சம் அரசு ஊழியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால கல்வித்தன் திறந்த காமராசர் அவர்களை கொண்டாடும் இந்த தமிழ்நாட்டில் காமராசர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய கல்வி புரட்சி என்பது அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற ஒரு 4 விதயத்தை நம்ம பார்க்கும்போது அதுல குருவையும் சேர்த்திருக்காங்க. நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களையே நடு ரோட்ல இறங்கி போராட வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இது அமர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொதுமக்களுக்கு செய்திருக்குன்னு பார்க்கணும். நம்ம இப்ப ஆசிரியர்களை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஒவ்வொரு துறை சார்ந்த வாக்குறுதிகள் எத்தனை ஏமாற்றப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியாது. சிறப்பு. இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதை நம்பி வாக்கும் செலுத்தியாச்சு. ஆனா அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அப்படி இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் சட்டப்படி நாம என்ன செய்யணும்? இதுதான் முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு இந்த காணொலியில. அதையும் நாம பார்த்துருவோம். உண்மையா சொல்லணும்னா சட்டப்படி ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, அது நிறைவேற்றல, ஏன் நிறைவேற்றலன்னு கேட்கலாம், அவ்வளவுதான். மற்ற விஷயத்துல நிறைவேற்றி முடிடா அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் விஷயம். பட் சட்ட ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். முதல் வாய்ப்பு என்ன? இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனா இவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு நீதிமன்றத்துல ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யலாம். PIL உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தலாம். நீங்க சொன்னீங்க, செய்யல, செய்யுங்க அப்படின்னு ஒரு விதம் சட்ட ரீதியாக. இரண்டாவது RTI தகவல் அறியும் உரிமை சட்டம். இதற்கு கீழே வாக்குறுதிகள் பற்றிய நிலையை தெரிந்து கொள்ளலாம். நீங்க இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்களே, இந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றிட்டீங்களா, நிறைவேற்றணுமா தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது RTI மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? திரும்ப PIL போடும்போது நமக்கு அது கொஞ்சம் ஆதாரமாக இருக்கும். தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்யலாம். மூன்றாவதாக ஒரு வாய்ப்பு. பொய் வாக்குறுதிகள் அளித்ததாக புகார் அளிக்கலாம் தேர்தல் ஆணையத்துல. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? அடுத்த முறை நீங்க போட்டி போடும்போது பொய்யான வாக்குறுதி எல்லாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் செய்யக்கூடிய வாக்குறுதிகளை சொல்லுங்க அப்படின்னு ஒரு அறிவுரை கூறும். அவ்வளவுதான். நான்காவது, ரிட் பெட்டிஷன். அரசாங்கத்துக்கு எதிராக விரைவான ஒரு வழக்கு பதிவு செய்யலாம். அரசியல் வாக்குறுதி, அரசியலமைப்பு சட்டம் அல்லது நல கொள்கையை மீறினால் வழக்கு தொடரலாம். இப்ப இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொன்ன விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டம் அந்த வாக்குறுதியை மீறுதாங்கிறத பொறுத்து இது மாறும். ஐந்தாவதாக சமூக கடமைகள், ஊடகங்கள், போராட்டங்கள், சமூக வலைதளங்கள் மூலியம் அழுத்தம் தெரிவிக்கலாம் அப்படின்னு. அதே போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சதுனாலதான் காவல்துறை ஆசிரியர்களை கைது செய்து வைத்திருக்கிறது. சிறப்பு. இந்த மாதிரி ஒரு 5 வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அப்போ ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது என்ன வேணாலும் வாக்குறுதி கொடுக்கலாம். அந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றாம போனா நமக்கு தண்டனையே இல்லை. அப்படி அவங்க நிறைவேற்றவில்லை என்றால் சட்டப்படி நம்ம கடுமையான நடவடிக்கைகள் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்படிங்கிறப்போ திரும்பவும் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய அடுத்த அரசியல் கட்சி என்பது வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதையும் பார்த்து ஏமாந்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களும் இங்க அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதுக்கு என்னதான் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்காதீர்கள். நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடிய, நம்மளுடைய உரிமைகளுக்காக நம்முடன் நிற்கக்கூடிய, நம்மளுடைய சிந்தனைக்கு சார்ந்து இருக்கக்கூடிய, நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய, நம்மை போல் பேசக்கூடிய ஒருவன், நம்முடைய பிரச்சனைகள் எடுத்து பேசக்கூடிய ஒருவனாகிய செந்தமிழன் சீமான் அவர்கள் போல் ஒரு தலைவனை வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்படுகிறோம். அதனால இங்க நாம் வாக்களிக்கும் போது தேர்தலின் வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்க வேண்டாம். இதுக்கு முன்னால தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்ச கட்சிகள் எங்கெங்க தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். இம்முறை தேர்தலில் போட்டி போடக்கூடியவர்களில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் சரியான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்கள் போன்ற ஒரு அரசியல்வாதிகளை நாம் கைவிட்டு விட வேண்டாம். நம்மளுடைய சுயநலத்துக்காக
விஜயகாந்த் என்ற ஒரு தனிநபரை நாம் துளைத்தோம், அதற்கு முன்னால காமராஜர் என்ற ஒரு தனிநபரை தோற்கடித்தோம். இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் மக்கள் மீது இருக்கிறது. அப்படிங்கிறப்போ தேர்தலின் போது நாம் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது நம்மளுடைய வாய்க்கு அரிசியா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தவறான ஆளை தேர்ந்தெடுத்தார். ஆகையால் சிந்திப்போம், சரியான நபருக்கு வாக்களிப்போம். நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.